சில பேர் உங்களோட கனகாலமா நல்லவங்கள் போலவும் அல்லாட்டிக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அல்லது நல்ல ஆக்களாகவும் அல்லது நல்ல தாய் தந்தை என்ற ஒரு உறவாகவும் அல்லது சகோதரங்கள் என்ற உறவிலையும் பழைய கொண்டிருந்திருப்பினும் திடீர்னு சொல்லி அவர்கள் உங்கள்கிட்ட பொய் சொல்றதுக்கு ஆரம்பிப்பினும். பொய் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் அதுக்கான ரியாக்ஷனை உடனே காட்ட வேண்டாம். அவ என்ன காரணத்துக்காக அந்த பொய்யை சொன்னவே என்று சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணி, அதாவது ஆராய்ஞ்சு பாருங்க. ஆராய்ந்து பார்க்குறப்போ அவர் தண்டை நல்லதுக்கு சொன்னாரா அல்லாட்டிக்கு உங்களோட நல்லதுக்கு சொன்னாரா அல்லாட்டிக்கு 2 பேர்ட்டு நல்லதுக்காகவும் சொன்னாரான்றதை பற்றி நீக்கமான முறையில் அதை ஆராய்ஞ்சு பார்க்க வேணும். அப்படி ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ அவர் தண்டை நல்லதுக்கு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி சொன்னால் உங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கிறதுக்கு பார்க்குறாருன்றது அர்த்தம். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் அல்லது நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் அவர் விரும்புறதுக்கு மேலதிகமாக இடைவெளியை கொடுக்க வேணும். ஸோ இடைவெளியை கொடுத்து போட்டு நான் இப்படி நல்ல முறையில் பழகினானே, அவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரே, இவர் செய்தது துரோகமா அல்லது ஏன் பொய் சொல்றாருன்றதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. வாழ்க்கையில நாங்கள் தனியத்தான் பிறந்த நாங்கள் தனியத்தான் இறந்து சுடுகாட்டுக்கு போகிறோம். ஸோ இடைவேளையில பல உறவுகள்னு சொல்லி எங்களோட வாழ்க்கையில வருவினம், அவை இடையிலேயே போயிடுவினம். நாங்கள் சுடுகாட்டுக்கு, அதாவது இடுகாடு அல்லது சுடுகாட்டுக்கு போகிறப்போ நாங்கள் தனியத்தான் போகணும். ஆரோட பிறந்திருந்தாலும் சரி, எந்த வீட்டில் கைலவலான வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி, ஏழை குடிமக்களுக்கு பிறந்திருந்தாலும் சரி, போகும்போது நாங்கள் தனியத்தான் போகணும். ஸோ இடைவெளியில் நாங்கள் இந்த பூமிக்கு ஒரு விசிட்டர், நாங்கள் இந்த பூமியை அல்லது உலகத்தை சுற்றி பார்ப்பதற்குத்தான் வந்திருக்கின்றோம். அந்த வாழ்க்கை இடைவெளியில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும். அதற்கேற்ப இரண்டையும் அனுபவித்து விட்டு செல்வதுதான் எங்களுடைய கடமை. எனவே நீங்கள் இடையில் சிலர் எங்களை விட்டு செல்கிறார்கள் அல்லது எங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறார்கள் அல்லது பொய் சொல்லி எங்களிடமிருந்து விலகுவதற்கு பார்க்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வாழ்வது ஒரு முறைதான், அதனை உனக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து விட்டு போ என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் அனைவரும், சிலர் பொய் சொல்லி விலகுகிறார்கள், சிலர் எங்களுக்கு நேராகவே விலகுவதற்கு பார்க்கிறார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டு தெரியாமல் விலகுபவர்கள் எங்களிடமிருந்து அல்லது உங்களிடமிருந்து விலகி போகட்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்வை சந்தோஷமாக கழித்து கொண்டு போங்கள். உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமானதாகவும் மிக மன நிம்மதி நிறைந்ததாகவும் அமையும். லவ் யூ guys.